வணக்கம் நேயர்களே, நியூஸ் அண்ட் நியூஸ் வழியாக உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இந்த வாரம் நிகழ்ந்த சில முக்கிய நிகழ்வு குறித்து நம்முடைய பார்வை இங்கே முன்வைக்கப்படுகின்றது. பல்வேறு நிகழ்வுகள், குறிப்பாக அம்பேத்கர் குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சு, அதனைத் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள், இது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இந்த நிமிடம் வரை இருந்து கொண்டிருக்கிறது. உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தும் நிறைவேற்றப்பட்ட அந்த 75 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி பல்வேறு விதமான விவாதங்கள் நடக்கிறது. அவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம், ஒன்றரை மணி நேரம் அளவிற்கு பேசுகிறார். அதுல ஒரு குறிப்பாக சொல்லுகின்ற பொழுது, இன்னைக்கு எல்லாரும் அம்பேத்கரை பத்தி அம்பேத்கர் அப்படிங்கிறது சொல்றது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. அம்பேத்கர் 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 எதற்கு எடுத்தாலும் அம்பேத்கர் அப்படிங்கிற மாதிரியான அந்த சொல்லாடலை பயன்படுத்தி விட்டு, இவ்வளவு முறை நீங்கள் சொல்றது கடவுள் பேரை சொல்லியிருந்தா கூட 7 பிறவிக்கு உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். இந்த விஷயம்தான் அவரை அவமதிக்கும் விதமாக திரு அமித்ஷா பேசியிருக்கிறார். இந்த பேச்சு அப்படிங்கிறது கடந்து செல்லக்கூடிய ஒரு பேச்சாக இல்லை அப்படிங்கிறது எதிர்கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. தலித் அமைப்புகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஏன்னா இது அவருடைய உள்ள கிடக்கையை வெளிப்படுத்திய ஒரு பேச்சாக அமைந்திருக்கிறது. அம்பேத்கர் குறித்து என்ன நினைத்து வைத்திருக்கிறார்களோ, பிஜேபி பாஜக என்ன நினைத்து வைத்திருக்கிறதோ, RSS என்ன நினைப்பில் இருக்கிறதோ, அந்த நினைப்பின் வெளிப்பாடாகத்தான் இந்த பேச்சு அமைந்திருக்கிறது. இது ஏதோ ஓரிரு வரிகள், ஓரிரு விஷயம், ஒரு சின்ன விஷயம் அப்படி என்று இதை நாம் கடந்து செல்ல முடியாது என்று அவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். விமர்சனம் முன்வைப்பதை தாண்டி அதற்கு அடுத்தடுத்த நாட்கள்ல மறுநாள்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நாடு முழுக்க போராட்டங்கள், மக்களவைக்குழு எதிர்க்கிற, மாநிலங்களவை எதிர்ப்பு, இன்றும் கூட அந்த கூட்டம், அதாவது நாடாளுமன்ற கூட்டமே நிறைவடைந்திருக்கின்றது. அதற்கான தேதி குறிப்பிடப்படாமல் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு பக்கம். எனவே ஒரு நெருக்கடியை பாஜகவிற்கு ஏற்படுத்தியிருக்கிறதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கிறது. நெருக்கடி ஏற்படுத்தவில்லை என்று சொல்ல அமித்ஷா செய்தியாளர் சந்திக்கக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டிருக்கார். நிலையில் நம்ம சொல்றது விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறாரு. அவர் மாலையில், நேற்று முந்தின மாலையில் அவருடைய விளக்கம் கொடுக்கிறார். இது வழக்கம் போல காங்கிரஸை திரித்து சொல்கிறார்கள். எப்படி தேர்தல் நேரத்தில் சில என்னுடைய பேச்சுகளை திரித்து அவர்கள் AI தொழில்நுட்ப உதவியை பயன்படுத்தார்களோ, அதே போல இந்த விஷயத்தில் இது போன்று அவர்கள் முயல்கிறார்கள், இது தோற்று போவார்கள் என்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் தான் அம்பேத்கரை அவமதித்திருக்கிறது. கடந்த காலங்களில் வரலாற்றை திரும்பி பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாரத ரத்னா அவர்களுக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வழங்கப்படவில்லை. இடஒதுக்கீடு குறித்து அவர் அம்பேத்கர் கண்ட அந்த கனவை எல்லாம் காங்கிரஸ் நிறைவேற்றவில்லை. வாழ்நாள் முழுக்கவே காங்கிரஸ் தன்னுடைய அம்பேத்கரை அவமதித்திருக்கிறது சொல்லி அவர் சில சம்பவங்களை சுட்டிக்காட்டி செய்தியாளர்களிடம் சொல்கிறார். என்னுடைய பேச்சு முழுமையா இருக்கு, முழுமையா கேளுங்க என்ற ஒரு விளக்கத்தையும் அவர் கொடுத்தார். ஆனால் எதிர்கட்சியினுடைய ஒரே கோரிக்கையாக இருந்தது, அவர்கள் அம்பேத்கர் படத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவையிலே அவர்கள் இருக்கின்ற இடத்திலே எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு கூடிய அந்த எல்லாம் அவர்கள் அவருடைய படத்தை முன்னால் வைத்திருந்தார்கள். இப்போ போராட்டமாக ஒரு படத்தை கையில் வைத்துக்கொண்டு போராடிய நம்ம காட்சிகளையும் பார்க்க முடியும். இதற்கு இடையில நாடாளுமன்ற வளாகத்தில் சில தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ராகுல் காந்தி மீது ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டது. இந்த பிரச்சனையை பெரிதளவில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் பிஜேபிக்கு எதிராக கொண்டு சென்று கொண்டிருக்கின்றன என்பதனை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா அந்த அளவிற்கு பதில்களும் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு கருத்து சொல்லப்படுகின்ற பொழுது வரக்கூடிய பதில்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிக குறைவாக இருக்கும், அல்லது ஓரிருவர் இதற்கான பதில்களை அளித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் தற்போது எல்லா தரப்பிலிருந்தும் பதில் வந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடி அதற்கு பதில் சொல்லுகிறார், ட்விட்டர் மூலமா பதில் சொல்றாரு, நேரில் பேசுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக இது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு பாஜகவும் அதற்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். இதற்கு இடையில அந்த நாடாளுமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட அந்த தள்ளுமுள்ளின் காரணமாக ராகுல் காந்தி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு பதிவு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தன்னுடைய வலைதள பதிவில் சொல்லியிருக்கிறாரு, இதற்கு முன்னாடி ஏற்கனவே ஏகப்பட்ட FIR போட்டிருக்கிறாங்க ராகுல் காந்தி மீது. பிஜேபி பதிவு செய்துள்ளது FIR ஏற்கனவே 26 FIR பதிவு பண்ணிருக்காங்க. இதில் அதுக்கு அடுத்தது இன்னொன்னும் அம்பேத்கரின் பிரச்சனைக்காக இந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா அதை நாங்கள் கௌரவமாக நினைக்கிறோம் என்று அவர் பதிலளித்திருக்கிறார். எனவே இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் பாஜகவும் சற்று கவனமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியும். ஏன்னா இதன் மூலமாக தன்னுடைய வாக்கு வங்கிக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் கவனமாக செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கம் அதனாலதான் அவர் பழைய கதைகள்லாம் எடுத்து சொல்றாங்க, எப்படியெல்லாம் அம்பேத்கர் அவமதிக்கப்பட்ட கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல காங்கிரஸ் இருக்கின்ற இந்த விஷயங்களை சொல்வதன் மூலமாக தங்களுக்கான அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய வாக்கு வங்கி எந்த வகையிலும் தங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய வாக்கு வங்கி இனிமேல் வருவது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏற்கனவே வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாக்குகள்
தங்களுக்கு அந்த டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். எனவே இந்த நிகழ்வு மிகப்பெரிய அளவில் இன்று வரை இந்த நிமிடம் வரை தொடர்ந்து பேசிக்கொண்டு போராட்டங்கள் இன்னொரு பக்கம் நடந்து கொண்டிருப்பதையும் பார்க்கின்ற பொழுது தலைவர்களும் இதற்கு ஒரு கடுமையான எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று மற்றும் ஒரு பரபரப்பான ஒரு விவாதமாக மாறியது இந்த வாரத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து அந்த மசோதா அவையில் தாக்கல் செய்யப்பட்ட போது ஏற்பட்ட நிகழ்வுகள். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த அந்த வரலாறு அப்படி பின்னாடி பார்த்தோம் சொன்னால் அதற்கான குழு அமைக்கப்பட்டு அதற்கான பரிந்துரைகள் வழங்கப்பட்டு அதற்கான மசோதாக்கள் தயார் செய்யப்பட்டு அவையில் வைக்கப்படுகிறது. இதற்கு ஆரம்ப நிலையில் துவக்க நிலையில் இது குறித்த ஒரு உரையாடல் நிகழும் பொழுதே எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததை நாம் பார்க்க முடிகிறது. இது மசோதாவாக வருகின்ற பொழுது இன்னும் கூடுதல் எதிர்ப்பை எதிர்க்கட்சிகள் அவர்கள் பதிவு செய்தார்கள் அவையிலே. குறிப்பாக அவையிலும் சரி அவைக்கு வெளியும் சரி கடுமையான எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்வதற்கான காரணம் மாநிலங்களுக்கான அந்த அதிகாரத்தை முற்றிலுமாக பறிக்கக்கூடிய ஒன்றாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் அந்த ஸ்கீம் அந்த அந்த முறை கொண்டு வரக்கூடிய அந்த சட்டம் மாநிலங்களுடைய அதிகாரத்தை முற்றிலுமாக பறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறதான் முதல் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று, இந்த சிஸ்டமே இந்த முறையே பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரான ஒன்று அப்படிங்கிற பார்வையும் அதற்கு அடுத்த நிலையில் வைக்கப்படுகிறது. கூட்டாட்சி தத்துவம்ங்கிறது மாநிலம் ஒன்றியம், மாநிலம் மத்தியம், இது இரண்டும் சேர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முறை, ஆட்சி முறை. அந்த ஆட்சி முறையை தவிர்த்து ஒரு ஒற்றை ஆட்சி முறைக்கு எல்லாமே மத்தியில் இருக்கக்கூடிய அரசு தான் அது முடிவு செய்யும் என்பதை நோக்கி செல்வதற்கான ஒரு முதல் படிக்கட்டாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அமையக்கூடும் அப்படிங்கிற வருத்தத்தையும் கண்டனத்தையும் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கான தேவை என்ன இருக்கிறது என்று அந்த பக்கம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம் 2 விஷயம். தேர்தல் என்று சொல்லி அதிகமான காலம், அந்த தேர்தல் காலகட்டங்களிலே பெரும்பாலான நேரங்களை காலங்கள் செலவிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. 2வது, பெரிய அளவில் பணம், பொருள் செலவும் இந்த தேர்தலுக்காக செலவிடப்படுகிறது. இது ரெண்டுமே ஏன் அடிக்கடி இதாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரமும் வீணா போகுது, இன்னொரு பக்கம் பணமும் அதிகமாக செலவாகுது. இது ரெண்டையும் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதுதான் சரியான ஒரு முடிவாக இருக்கும். பல நேரங்களில் இது குறித்து விவாதங்கள் கடந்த காலங்கள் நடந்திருக்குது. அதை நாங்கள் இந்த முறை அதை மசோதாவை தாக்கல் செய்து சட்டமாக்குவதற்கான முயற்சி மேற்கொள்கிறோம் அப்படிங்கிறது அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கிறது. கடந்த 17ஆம் தேதி அந்த மசோதாவை அறிமுகம் செய்து மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் பேசினார். இதில் பார்த்தீங்கன்னா ஆதரவாக 269 உறுப்பினர்களும் எதிர்ப்பாக 196 உறுப்பினர்களும் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்தார்கள். இது ஒரு பக்கம் இந்த வாக்குகள் பதிவு செய்யப்படுது. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதற்கான ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படாத நிலையில அந்த மசோதா நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான தகவல். 3வதாக தமிழ்நாட்டில் பொறுத்தளவில் நம்ம இந்த வாரத்தில் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒன்றாக இருந்தது மீண்டும் இந்த 2026 தேர்தல் குறித்த உரையாடல்கள் மீண்டும் ஒரு வேகம் எடுத்ததை நம்ம பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு பாஜக தலைவர் வெவ்வேறு செய்தியாளர் சந்திப்புகளில் அல்லது தொலைக்காட்சி உரையாடல்கள் அவர் சொல்லும்போது என்ன சொல்றார், 2026 பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2026 அப்படிங்கிறது கூட்டணி ஆட்சி. எப்படி கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னால் வெவ்வேறு அணிகள் இருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போ 5 அணிகள் இருக்கிறது. திமுக தலைமையிலான அணி, அதிமுக தலைமையில் ஒரு அணி, பாஜக ஒரு அணியை கட்டமைத்திருக்கிறது. 4வது நாம் தமிழர் தனியாக இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு புதுசாக ஒரு அணி வந்திருக்குது. எனவே 5 பேர் இருக்கிறாங்க. 5 முனை போட்டி இதான் 2026. ஆனால் ஆட்சி அப்படிங்கிறது யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது கூட்டணி ஆட்சியாக அமையும் அப்படின்னு சொல்றாரு. பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை, ஆனால் யார் ஆட்சி அமைந்தாலும் தெளிவாக சொல்றதுக்கு காரணம் அதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது புரிந்து கொண்டே அவர் என்ன சொல்றாருன்னா, வேற யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட கூட்டணி ஆட்சி தான் அமையக்கூடும் அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. பாமக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அதன் பிறகு செய்தியாளர் சந்திக்கும் பொழுதும் 2026ஆம் ஆண்டு அமையக்கூடிய கூட்டணி ஆட்சியில் பாமக இடம்பெறும் அப்படின்னு சொல்றாரு. எனவே இந்த 26ஐ நோக்கிய முன்னெடுப்புகள், அது குறித்த பேச்சுக்கள், அது குறித்த உரையாடல்கள் எல்லாம் தொடர்ந்து தமிழக அரசியல் களத்தில் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு தலைவர்களாக தொடர்ந்து அவர் நிகழ்ச்சியில் பேசும்போது பேசுகிறாங்க, அல்லது செய்தியாளர்கள் கேட்கறது பதில் சொல்கிறாங்க.
ஏதோ ஒரு வகையில இந்த பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது பார்க்க முடியுது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு டிடிவி தினகரன் ஒரு கருத்து சொல்றாரு அதிமுக குறித்து. அவர் என்ன சொல்றாரு, அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர வேண்டும், பாஜக கூட்டணிக்கு வந்தாதான் அதிமுகவுக்கு நல்லது, அப்படி பாஜக கூட்டணிக்கு அதிமுக வரவில்லை என்றால் அதிமுக இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் என்று சொல்லி அவர் வந்து ரொம்ப வெளிப்படையாகவே அது பேசுவது. அதற்கு அதிமுக தரப்பிலிருந்து ஜெயக்குமார் உள்ளிட்ட ஒரு எதிர்வினை ஆற்றுவதையும் பார்க்க முடியுது. ஏன்னா நீங்க உங்களுக்கு வழக்குகள் இருக்கு, அதனால பாஜகவை நம்பி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்வினையை அதிமுக தரப்பிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் கூட வேறு சில தகவல்கள் சில மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருப்பது, எப்படியாயினும் ஒரு கட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் உள்ளது. அவர்கள் வந்து எதிர்ப்பு என்ற ஒரு நிலையை எதிர்த்தாலும் கூட 2026 நெருங்கின்ற பொழுது அது கூட்டணி நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லை கூட்டணி இல்லவே இல்லை என்று சொன்னாலும் கூட அப்படி ஒரு நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்பு அல்லது பாஜக அதுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது போன்ற சில செய்திகளை அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நேரம் இருக்கு, எப்படி வேணாலும் அது மாறலாம். எனவே நாம் இந்த பதிவின் மூலமாக சொல்ல விரும்புவது, 2026 குறித்த கூட்டணி குறித்தும் அந்த அரசியல் நகர்வுகள் குறித்தும் பெரிய அளவில் பேசுவது உரையாடுவது அதிகமாயிருக்கிறது. இன்னொரு பக்கம் திமுக போன்ற கட்சிகள் வேலைகளை அவர்கள் தொடங்கிவிட்டார்கள் என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் அதற்கான பொறுப்பாளர்களை நியமித்து என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ அந்த களத்தில் இறங்கி அவர்கள் பணியை தொடங்கிவிட்டார்கள் என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே பல்வேறு விஷயங்கள், பல்வேறு தகவல்கள், ஒரு சிலவற்றை நாம் இந்த பகுதியில் நியூஸ் அண்ட் வியூஸ் வழியாக பதிவு செய்திருக்கின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.